வணக்கம். இப்போது மிடில் ஈஸ்டில் நடந்துட்டு இருக்கிற வார்னால எல்லார் மைண்ட்லேயும் இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, என்னுடைய போர்ட்ஃபோலியோ கரெக்டாக இருக்கா? சார் டெய்லி இப்படி இறக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கே, நான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஒரு 4, 5 கேள்விகளுக்கு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலிமா அட்ரஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். முதல் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு அன்ஸ்டேபிள் சிச்சுவேஷன், அடுத்த நாள் என்ன நடக்கும்னு தெரியாத இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கோல்ட் அண்ட் சில்வருக்கு ஏன் சார் எல்லாரும் மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியா ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், இந்த வார் சிச்சுவேஷனை ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, இது கோல்டில் ஏன் போகிறாங்க, சில்வரில் ஏன் போகிறாங்க, ஏன் சேஃப் அசட்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் எஸ்பெஷலி இப்போ இது மிடில் ஈஸ்டில் நடக்கிறதுனால சவுதியோடைய அராம்கோ அவங்களுடைய ஆயில் ரிசர்வ்ஸ் ஆகட்டும், இல்லை ஈரானுடைய போர்ட்லேருந்து வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், இல்லை ஈரானுடைய ஆயில் ரிசர்வ்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வருமா வராதா, எப்போ திரும்பி நார்மலைஸ்டாக சிச்சுவேஷன்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கிறதுனால, ஸோ இது இந்த சூழ்நிலையில் அடுத்த நாள் என்ன நடக்கும்னு தெரியாதப்போ நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதுவும் மேஜராக இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்டாக் மார்க்கெட் ட்ராப் ஆகிட்டுருக்கு. அந்த ஸ்மார்ட் மணி அப்படின்னு அந்த மாதிரி அந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வரில் தான் போகும். அது ஒரு குறிப்பிட்ட டிமாண்டுக்குள்ளே சப்ளைக்குள்ளே இருக்கிறதுனால அதோட ப்ரைஸ் ஏற்றங்கள் இறக்கங்கள் கோல்டில் இருந்தாலும், பட் ஸ்டாக்ஸில் இருக்கிற அளவுக்கான இருக்காது. ஏன்னா கோல்டுக்கு என்றைக்காக இருந்தாலும் ஒரு மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியாது. சில்வருக்கும் என்றைக்காக இருந்தாலும் ஒரு மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால என்ன சூழ்நிலை, என்ன யுத்தம் வந்தாலும் இந்த கோல்டு அண்ட் சில்வர், அந்த ப்ரெஷியஸ் மெட்டல் அப்படிங்கிற ஒரு மார்க்கிங்லேருந்து அது கீழே வராது அப்படிங்கிறதுனால தான் சேஃப் ஹெவனாக கன்சிடர் பண்ணி எல்லா பெரிய இன்வெஸ்டர்ஸும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் கோல்டு அண்ட் சில்வருக்கு போகிறாங்க. நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டராக உங்கள்கிட்ட இது வரைக்கும் கோல்டும் சில்வரும் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 10-20% உங்களுடைய ஓவரால் எக்ஸ்போஷரை பொறுத்து கோல்டில் போட்டு வைக்கிறதுக்கான இது தகுந்த தருணம். இந்த மாதிரியான இருக்கக்கூடிய மார்க்கெட் சிச்சுவேஷன். How does war in the Middle East influence global crude oil prices and energy markets? அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா, சார் இந்த நமக்கு க்ரூடு ஆயில், பெட்ரோல், டீசல் இதெல்லாமே நம்ம எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இம்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த மாதிரியான மார்க்கெட்ஸு, அந்த கம்பெனிஸ், இந்த ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், இல்லை இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இல்லை பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் ரிஃபைனிங் மார்ஜின்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கம்மியாகும். ஏன்னா அவங்க க்ரூடை இம்போர்ட் பண்ணுற ப்ரைஸஸே ஜாஸ்தியாகிட்டு இருக்கிறதுனால கரன்சியில் நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு கோல்டு சில்வரை தாண்டி இந்த ஆயில் மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரெஷரில், அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிக்கஸ்ட் இம்போர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா க்ரூடு ஆயில், பெட்ரோல், டீசலுக்காக நம்ம அந்த க்ரூடை இங்கே கொண்டு ரிஃபைன் பண்ணுறதுனால இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்மளை மாதிரி கண்ட்ரீஸ்க்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்டர்னல் டிபெண்ட்டாக தான் இருக்கும். வெளியிலேருந்து வரக்கூடிய இதுலேருந்து தான் இருக்கிறதுனால இந்த மாதிரியான மார்க்கெட்ஸில் கண்டிப்பாக அவங்களுடைய ஷேர் ப்ரைஸஸ் ஆகட்டும், இல்லை அவங்களுடைய கம்பெனிஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ப்ராஃபிட்டபிலிட்டி ஆகட்டும், அது எல்லாமே இப்போ பயங்கரமான ஒரு ப்ரெஷரில் வரக்கூடிய ஒரு சமயம்தான் இது. ஸோ இந்த ஆயில், கோல்டெல்லாம் தாண்டி எந்த மாதிரியான அசட் கிளாஸஸ் இந்த மாதிரி யுத்தம் இருக்கக்கூடிய, வார் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இன்னும் ஸ்டெடியாக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருடைய மைண்ட் செட்லேயும் இருக்குது. நம்ம இப்போ ஒரு போன இன்டர்வியூலையும் கூட நம்ம சொன்னது என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய சைக்கிள் இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 இயர்ஸ்க்கு இருக்கக்கூடிய சைக்கிள் பார்த்தீங்கன்னா க்ரோத் பேஸ்ட் சைக்கிள், க்ரோத் இன்வெஸ்டிங், வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரோத் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம ஸ்டெபிலைஸ்டாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ், நம்ம ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸாக இருக்கலாம், இல்லை பெரிய பெரிய பேங்க்ஸாக இருக்கலாம், இல்லை இது எஃப்எம்சிஜி, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டு, சோப்பு, டிட்டர்ஜென்ட்ஸு, அந்த மாதிரியா ஹிந்துஸ்தான் யூனிலிவர், டாபர், அப்புறம் நெஸ்லே, கால்கேட் பால்மாலிவ், இதை மாதிரியான கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி அப்படின்னு சொல்லுவோம். பெரிய பெரிய பேங்க்ஸாக இருக்கட்டும், இல்லை பேங்க்ஸ்லாம் கூட இப்போ கொஞ்சம் இமீடியட் ஷார்ட் டேர்மில் ப்ரெஷரில் தான் இருக்கும். பட் இந்த எஃப்எம்சிஜி அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையில் எது இருந்தாலும் நம்மளுடைய இந்த டூத் பேஸ்ட்டோ சோப்போடைய கன்சம்ஷன் கம்மியாகாது. அதே மாதிரி ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ், சன் ஃபார்மா, ஆரோபிந்தோ ஃபார்மா, டிவிஸ் லேப்ஸு, அப்பல்லோ, இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு மருந்து இன்டேக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகளோ, எந்த இடத்துல எவ்வளோ சூழ்நிலையில் வெளியில் அங்கே வார் நடந்தாலும் என்ன நடந்தாலும் இதோடைய கன்சம்ஷன், இதோடைய தேவைகள் அப்படிங்கிறது நமக்கு என்றைக்குமே கம்மியாகாது. ஸோ இதை மாதிரி டிஃபென்சிவ் செக்டர்ஸ், க்ரோத் ஓரியன்ட் செக்டர்ஸ், ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி
ரொம்பவே growth ஆகி ஸ்டெபிலைஸ்டாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் லாஸ்ட் 3-4 இயர்ஸாக இந்த growth கம்பெனிஸ்லேருந்து பெருசாக லாபம் பண்ணலை. அதனால் நீங்கள் எந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலும் அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் 3-4 இயர்ஸில் பெருசாக இருக்காது. பட் இப்போ நெக்ஸ்ட் வரக்கூடிய சைக்கிளில் growth பேஸ்ட் ஸ்டாக்ஸில் தான் வேல்யூ, அதாவது வேல்யூவை தாண்டி வேல்யூ பேஸ்டுங்கிறது இந்த சின்ன சின்ன மீடியம் சைஸ் கம்பெனிஸ் ஆர் ஸ்மால் சைஸ் கம்பெனிஸில் இருக்கிற ஸ்கோப்பை விட, ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்கோப்பை விட இந்த மாதிரி பிக் சைஸ் கம்பெனிஸ், growth ஓரியன்ட் கம்பெனிஸில் வந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே எதிர்பார்ப்பு, இது எல்லாமே வந்து ஒரு கெஸ்டிமேட் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். குறிப்பாக இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஸ்கிரிப்ட் கிடையாது யார்கிட்டையும். ஸோ இந்த growth பேஸ்டு ஸ்டோரி இருக்கிறதுனால எப்போ மார்க்கெட் திருப்பி நார்மலைஸ் ஆகுதோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, எந்த கம்பெனிஸ் பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து அவங்க பணம் போட்டதை எடுத்தாங்களோ முதல்ல அங்கே தானே அந்த பணத்தை போட போகிறாங்க. ஸோ இமீடியட் ஷார்ட் டேர்ம்லேயும் சரி, ஒரு மிட் டேர்ம்லேயும் சரி, ஒரு 2-3 இயர்ஸ் வியூவில் பார்த்தோம்னா growth பேஸ்ட் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. லார்ஜ் பேங்க்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், லார்ஜ் எஃப்எம்சிஜி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், லார்ஜ் ஃபார்மா கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது இந்த மாதிரியான ஒரு வால் சூழ்நிலைக்கு, யுத்த சூழ்நிலைக்கு இன்றைக்கி ஒரு கரெக்டான அப்ரோச்சாக தோணுது. ஹிஸ்டாரிக்கலி ஹவு டு மார்க்கெட்ஸ் ரியாக்ட், அதாவது நீங்கள் ட்ரெடிஷ்னலாக சார் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நடக்கிறப்போ மார்க்கெட் எப்படி, கண்டிப்பாக மார்க்கெட் இறங்கத்தான் இருக்கும். ஏன்னா இது வந்து இது யுத்தம் அப்படிங்கிறத விட இது எப்போ கம்ப்ளீட் ஆக போகுது, இதுக்கான கம்ப்ளீஷனுக்கான சூழ்நிலைகளுக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கா, அப்படி கம்ப்ளீட் ஆனாலும் எந்த விதமான ஒரு சொல்யூஷன், எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு வந்து இதை நிப்பாட்டி இதுக்கான சொல்யூஷனை, தீர்வை கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற கேள்விகளுக்கு நிறைய விடை தெரியாத கேள்விகள் இருக்கிறப்போ அதை தான் வந்து ரொம்ப அன்ஸ்டேபிள் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்ஸ்டேபிள் சுச்சுவேஷன்ஸில் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு பிடிக்காத விஷயம் என்னென்னா, கேள்விக்கு விடை தெரியாத சமயத்தில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எப்போதுமே வந்து ரொம்ப நெகட்டிவாக தான் ரியாக்ட் பண்ணும். அவங்களுக்கு வந்து நீங்கள் இன்னும் ஒரு வருஷம் வார் ஓடிக்கிட்டே தான் சார் இருக்கும் அப்படின்னு. இப்போது இது ரஷ்யாலையும் உக்ரைன்லையும் வார் நடந்துகிட்டு இருந்தது. முதல்ல இனிஷியலாக ஒரு நீஜருக்கு இருந்தது, இன்னும் அந்த வார் முடியலை. பட் ஆனால் இப்படி தான் இது போகும், இதுதான் டைரக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சதுனால அதில் ஒரு ஸ்டெபிலிட்டி மார்க்கெட்டே தன்னை தானே கண்டுபிடிச்சிருச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் ஈரான் சிச்சுவேஷன் வித் யூஎஸோடைய சிச்சுவேஷனில் அந்த ஸ்டெபிலிட்டி, அந்த கேள்விகள், எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரியல. அந்த விடை தெரியாத இருக்கக்கூடிய சூழ்நிலை இது 1 மாதம் போகலாம், 2 மாதம் போகலாம், 3 மாதம் போகலாம், அதுக்கு மேலே போகிறதுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு விடை தெரிஞ்சிடும், இதுதான் சிச்சுவேஷன், இப்படி தான் கொண்டு வர போகிறாங்க, இப்படி தான் ஒரு அமிக்கபிலிட்டி வரும் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே மார்க்கெட் ஸ்டெபிலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது தெரியாத வரைக்கும் மார்க்கெட், அது இன்னைக்குனாலும் சரி, இந்த ஈவெண்ட்னாலும் சரி, எந்த ஈவெண்ட்னாலும் சரி, மார்க்கெட்டில் விடை தெரியாத வரைக்கும் அந்த ஒரு இன்ஸ்டெபிலிட்டி அண்டு கீழே போகிற தன்மை அப்படிங்கிறத யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்தியன் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு இந்த மாதிரி இதில் ஒரு ரைட் ஸ்ட்ராட்டஜி என்ன சார், நான் வந்து அசட்ஸை ஷிஃப்ட் பண்ணணுமா? கண்டிப்பாக ஷிஃப்ட் பண்ணணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் ப்ரைமரியாக பார்க்க வேண்டிய விஷயம், என்னுடைய அசட் அலோகேஷன் என்ன. நான் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எவ்வளோ ரூபா ஈக்விட்டிஸில் இருக்குது, எவ்வளோ ரூபா கோல்டில் இருக்குது, எவ்வளோ ரூபா சில்வரில் இருக்குது, எவ்வளோ ரூபா டெட் ஃபண்ட்ஸ் இல்லை லிக்விட் ஃபண்ட்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி கரெக்டாக அனலைஸ் பண்ணி வச்சுருக்க வேண்டிய சூழ்நிலை. உங்களுக்கு பர்ஃபெக்ட் சிச்சுவேஷன் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு. சார் நான் எதுலேருந்து பணம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த வேல்யூ ஸ்டாக்ஸ், இந்த ஒரு மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, அந்த மாதிரியான போட்டு வச்சுருக்கிற இடத்துலேருந்து எடுத்து ஃப்ளெக்ஸியில் போட்டு, இல்லை கோல்டு அண்ட் சில்வரில் அலோகேஷன் போட்டு, இல்லை மல்டி அசட் ஃபண்டில், இல்லை பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் அந்த மாதிரி ஃபண்ட்ஸில் உங்களுடைய அசட் அலோகேஷனை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான சரியான சூழ்நிலை. நீங்கள் எஸ்ஐபியும் அந்த மாதிரி சாய்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், அந்த மிட் ஸ்மால் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மிட் ஸ்மால் அந்த மாதிரியான ஃபண்ட்ஸில் உங்களுடைய சாய்ஸ் ஆஃப் எஸ்ஐபி இருந்தது, அது உங்களுடைய ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் என்னுடைய 100% எஸ்ஐபியுமே அங்கே தான் சார் போகுது அப்படின்னா, நீங்கள் இப்போதைக்கு அதை ரீஅரேஞ்ச் பண்ணி ஃப்ளெக்ஸி கேப் மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸில் போடுறது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கரெக்டாக இருக்கும். பட் என்ன நடந்தாலும் ஈக்விட்டிஸ் அப்படிங்கிற ஒரு அசட் கிளாஸ்லேருந்து 100% நான் வெளியில் போயிட்டணுமா, நான் இதுவே திரும்பியே பார்க்கக்கூடாதா அப்படிங்கிற சூழ்நிலை கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை 2 வருஷம் கழித்து, 1 வருஷம் கழித்து மாறுறப்போ நம்ம அதை மிஸ் பண்ணியிருப்போம். அதனால் நீங்கள் ரீஆர்கனைஸ் பண்ணி அசட் அலோகேஷனை கரெக்டாக கொண்டு வந்து எவ்வளோ தூரம் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை சேஃபாக வச்சுக்க முடியுமோ அதுதான் நல்ல சுச்சுவேஷனை ஒழிய நம்ம கம்ப்ளீட்டாக இதுலேருந்து வெக்கேட் பண்ணி போகிறது அப்படிங்கிறது இதுக்கான ஒரு சுச்சுவேஷன் கிடையாது. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.